அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கத்தரிக்காய் வச்சு ஒரு கூட்டு செய்யலாம். அதுக்கு நான் இந்த 5 கத்தரிக்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயை எப்போதுமே கட் பண்ணோன்னே தண்ணியில் போட்டுறணும், இல்லாட்டி கருத்து போயிடும். கட் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக ஒரு சின்ன பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது மீன் குடல், இந்த பூக்கொத்து குடல் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது கொடுவா மீனில் உள்ளது. இதை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சின்னதாக இப்போ கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மீன் குடலும் கத்தரிக்காயும் சேர்ந்து நம்ம வைக்கிற கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 1/2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். இந்த புழுங்கல் அரிசியை நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். நம்ம வறுத்து பொரி அரிசின்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக நம்ம பொரித்து எடுத்துக்கிறணும். இப்போ பொரித்தோடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம். ஆற வச்சுட்டு அதே பாத்திரத்தை திரும்ப அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இப்போ நான் 3 ஸ்பூனு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மீனையும் நம்ம அதில் கலந்து ஒரு வதக்கிக்கிடலாம். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிடலாம். சால்ட்டு போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்குறது மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். நம்ம மூடி வைப்போம். மூடி சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சோன்னே நல்லா வதங்கிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம மூடியை திறந்து பார்த்தா பாருங்கள் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குண்டு. அடுத்ததாக இதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இந்த சீரக சோம்புத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மஞ்சள் தூள் பத்தலை, நான் மறுபடியும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கொடுக்குறேன். நல்லா மசாலா கலந்து விட்டுட்டு நம்ம இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த அளவுக்கு கத்தரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் மூடி வேக வச்சுருவோம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நாம் பொரித்து வச்ச அரிசி ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இது இருக்குது. இப்போ நம்ம கத்தரிக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம்.
இப்போ கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. நான் 1/2 டம்ளர் தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இந்த கத்திரிக்காய் கூட ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த பொரி அரிசியை நம்ம அதில் கலந்துக்கிடலாம். இது தேங்காய் பாலும் பொரி அரிசியும் கலந்தோடனே அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு இந்த கூட்டு செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த கூட்டு இப்போ ரெடி. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.